அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அட்மிஷன் 2021 ஆன்லைன் அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஒரு ஃப்ரீ வெபினார் செஷன், அதாவது ஒரு கூகுள் மீட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். என்றைக்குன்னா 3ஆம் தேதி 3/10/2021 சாயந்தரம் 5:30 to 8 மணி வரைக்கும். அப்போ யார், நம்ம மதர் தெரேசா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிரின்சிபால் இன்சார்ஜ் டாக்டர் ராமச்சந்திரன் அவர் மீட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணார். என்ன விஷயம்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார். நிறைய பேர் அந்த செஷன் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் தெரியாமல் இருந்தாங்க. சில பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாங்க. ஸோ இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ணோம், அவர் என்ன கருத்துக்கள் சொன்னார், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க, இப்போ பேரண்ட்ஸு எல்லோரும் கலந்துக்கிட்டவங்களாம் என்ன கேட்டாங்க அப்படின்றத ஒரு தெளிவான விளக்கத்தோட முழுமையான விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஆடியோவை கேளுங்க. ஏன்னா ஆடியோ தான் ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவில் சிம்பிள் மெசேஜ் தான், ஆடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கிப் பண்ணாமல் ஜம்ப் பண்ணாமல் கேளுங்க. கொஞ்சம் லெங்க்தி செஷன் தான், ஆனால் எல்லா விதமான சந்தேகங்களும் இதில் தேர்ந்துடும் முழுசாக கேட்டிங்கன்னா. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே, டாபிக் வருவோம். என்ன டாப்பிக்கு? ஃபஸ்ட்டு அவர் கொஸ்டின் கேட்டது என்னென்னா, அவர் கேட்கல, அவருடைய இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தார். அக்ரிகல்ச்சர் கோர்ஸஸோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும், கோர்ஸ் ஏன் படிக்கணும், எந்த மாதிரி இருக்கும் கிளாஸஸ்ஸு, டைமிங் எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கல் செஷன் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, என்னெல்லாம் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது, இப்படிங்கிறதையும் விளக்கம் கொடுத்தாரு. அதுவும் நிறைய பேருக்கு ஒரு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோலாம் பிளான் வச்சுருக்குறோம். அது நம்ம யூடியூப்பில் லைவாக கொடுக்குற மாதிரி. இது வெபினார் போனதுனால அவருடைய ஸ்கிரிப்ட் முழுசாக உங்களுக்கு காட்ட முடியல. பட் என்ன பேசிக்கிட்டோம், என்ன விஷயம் நடந்ததுங்கிறத இதில் சொல்ல வர இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த ஓவரால் ஒரு அக்ரிகல்ச்சர் கோர்ஸஸை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ரொம்ப நல்ல எக்ஸ்ப்ளனேஷன், நல்லா இருந்துச்சு. ஸோ பர்டிகுலராக யூஜி படிக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. அது கவர்மெண்ட்லேயும் சரி, ப்ரைவேட்லேயும் ஓகே. ரொம்ப ரொம்ப பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அக்ரிகல்ச்சர் கோர்ஸஸுக்கு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அதே டைமில் ஹார்ட்டிகல்ச்சர் படித்தா என்ன சார் அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்டாங்க. ஹார்ட்டிகல்ச்சருக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம், அதுவும் கேள்விகள் வந்துச்சு. அதுக்கும் பதில் என்ன சொன்னேன்னா, உங்கள் ப்ரையாரிட்டி உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன, அக்ரிகல்ச்சர் இஸ் மேஜர், அதை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஹார்ட்டிகல்ச்சர் பண்ணுங்கள். நிச்சயம் ரெண்டுமே நல்ல கோர்ஸ் தான். அதுக்கடுத்து ஃபாரஸ்ட் இருக்குது, செரிகல்ச்சர் இருக்குது. இதனால் அது இதுக்குன்னு சொல்ல வரல. அக்ரிகல்ச்சர் நம்பர் ஆஃப் சீட்ஸு, நம்பர் ஆஃப் காலேஜஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் அதை சூஸ் பண்ணுங்கள். பட் ஓவரால் விஷயம் பார்க்குறப்ப கண்டிப்பாக அக்ரிகல்ச்சருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னாரு, தெளிவாக சொன்னார். அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த வருஷம் தமிழ் மீடியம் வந்திருக்கு. தமிழ் மீடியம் ஆனால் ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் தான். அது எங்கே இருக்குது? கோயம்புத்தூர் காலேஜில் இருக்குது, கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜ். வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க. அதுக்கு வேறு எங்கேயும் கிடையாது, கோயம்புத்தூர் காலேஜ் மட்டும்தான் அப்படின்ற பதில் சொன்னார். அதில் நானும் கேடிவி ஸ்கூலில் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இது சம்மந்தமாக. நானும் கிளாரிஃபை கன்ஃபார்ம் பண்ணோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மீடியம் இப்போ அப்ளை பண்ணுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு தமிழ் மீடியத்தில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகுமா, சேஞ்ச் ஆகுமா அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டப்போ அது ஆகாது அப்படின்னு சொன்னார். அது ஏன் ஆகாது அப்படிங்கிறது ஒரு தெளிவான பதில் நிச்சயம் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் பேசுவோம் இருக்குது. ஏன்னா அந்த சூஸ் பண்ணுறது நீங்கள் மீடியம் எய்தர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறீங்க. தமிழில் இப்போ 40 சீட்டு தான் இருக்குது தமிழ் மீடியம் படிக்கிறதுக்கு. இங்கே 40 சீட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது மற்றவங்களாம் தமிழ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணவங்களுக்கு அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னாரு. அதே இங்கிலீஷில் கொடுத்துருந்தீங்கன்னா சாய்ஸஸ் நிறையா இருக்குது, பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது கோர்ஸ் சீட்டு கிடைக்க. ஸோ தமிழ் மீடியம்னு செலக்ட் பண்ணி போனவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் மீடியம் மாறாது, தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் இந்த தமிழ் மீடியத்தை பற்றி இன்னொருத்தர் கேள்வி கேட்டார். அவருக்கு என்ன சந்தேகம்னா, சரி இப்போ நான் தமிழ் மீடியம் படிக்கிறேன், அடுத்து எம்எஸ்சியில் தமிழ் மீடியம் படிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது பிஎஸ்சியில் தமிழ் மீடியம் முடிச்சுட்டு எம்எஸ்சியில் தமிழ் மீடியம் படிக்க முடியுமான்னு கேட்டப்போ
இப்போ இந்த டைம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்துக்கு டிஎன்ஏயூவில் அந்த மாதிரி ஸ்கீம் கிடையாது. எம்எஸ்சியில் தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் அப்படின்னு தெளிவாக சொன்னார். ஸோ நீங்கள் எம்எஸ்சியில் இங்கிலீஷ் தான் படிக்கணும்னா இங்கிலீஷ் தான் இப்போ பிஎஸ்சிலையும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பதில். அடுத்ததாக இந்த மற்ற யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, மற்ற ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆர் அதர் ஸ்டேட்டு கவர்மெண்ட் இதெல்லாம் இருக்குல்ல, நிறையா இருக்குது. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அண்ணாமலையில் இருக்குது, அண்ணாமலை, காந்திகிராம் தமிழ்நாட்டில், இல்லை ஒரு அமிர்தா ஆர் வேறு வெளியில் நிறைய காலேஜ் இருக்குது. இவங்கெல்லாம் படிச்சுட்டு பிஎஸ்சி அங்கே படிச்சுட்டு டிஎன்ஏயூவில் எம்எஸ்சி படிக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. அதுக்கும் பதில் இருந்துச்சு. என்ன பதில் சொன்னார்னா, பண்ணலாம், அவங்க வந்துட்டு ப்ரிஃபரன்ஸு கம்மியாக இருக்கும். டிஎன்ஏயூவில் பிஎஸ்சி பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு அக்ரி மாஸ்டர் டிகிரி வரவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பிஎஸ்சி தான் அக்ரிகல்ச்சர் தான் படிக்கணும்னா டிஎன்ஏவிலேயே சூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத ஒரு அட்வைஸ் பண்ணார். இது ஒரு கேள்வி. அடுத்ததாக பார்த்துக்கும்பொழுது இந்த புது காலேஜஸ்லாம் வந்திருக்கு, அதை பற்றின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிலாம் எப்படி சார் இருக்குன்னு சில பேர் கேள்வி கேட்டாங்க. புது காலேஜ்னால் எங்கே இருக்குது? கரூர், சிவகங்கை, ஏதாவது செட்டிநாடு, அப்புறம் இங்கே நாகப்பட்டினத்தில். ஸோ அந்த 3 காலேஜஸ் ப்ளஸ் ஹார்டிகல்ச்சர் காலேஜ் ஒசூர், இந்த 4 காலேஜும் எப்படி சார் இருக்கும்? என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டப்ப, இந்த வருஷம் தான் அது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் அண்ட் ட்ரைனிங் சென்டர் இந்த மாதிரிலாம் இருக்குது அங்கங்கே. அதில் தான் காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த 40 சீட்டு ஃபஸ்ட்டில் இனிஷியலாக 40 சீட்டை வச்சு ஆரம்பிக்க போகிறாங்க இந்த வருஷம். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இருக்கிறத டெவலப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டாக இருக்கிறதுனால நீங்கள் துணிஞ்சு சாய்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸில் அந்த காலேஜஸ்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இன்னும் சில பேர் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, சார் அந்த ப்ரைவேட் காலேஜஸோட ரேங்கிங் எப்படி இருக்கும், இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, எப்படி சாய்ஸை ஃபில் பண்ணுறது அப்படின்னு கேட்டப்போ அவர் தெளிவான பதில் என்ன சொன்னார்னா, நீங்கள் நம்ம சேனலில் கேடிவி ஸ்கூல் சேனல்லையும் அந்த ப்ரைவேட் காலேஜஸ் பற்றி அப்படி, அதாவது ஆல் அபவுட் அக்ரிகல்ச்சர் காலேஜஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், பாருங்கன்னு சொன்னார். அதோட காலேஜுக்கு விசிட் பண்ணி பாருங்கள், வெப்சைட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஃபோன் நம்பர் போய் கேட்கலாம். இல்லை பர்சனல் ஒரு விஷயத்தை போய் பார்த்து ரியலாக அங்கே லேபு ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது, ப்ளே கிரவுண்டு, ஹாஸ்டலில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தமாக பார்த்துட்டு நீங்கள் காலேஜை ப்ரிஃபரன்ஸில் வைங்க அப்படின்றத அவர் அட்வைஸ் பண்ணார். ஸோ இது வந்து எல்லாருக்குமே நிறைய பேர் இந்த கேள்விகள் கேட்டாங்க, எப்படி நான் சாய்ஸை ஃபில் பண்ணுறதுன்னு, ரேங்க் எப்படிலாம் கேட்டதுக்கு இந்த பதில் சொன்னாங்க. இந்த பதில் நானும் அதான் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த கேள்விக்கு நல்ல பதில் சொன்னார். காலேஜுக்கு விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள காலேஜஸ். ஓகேங்களா? அடுத்ததாக எனக்கு வானவரை கிடைக்குமா, அந்த கேட்டு கிடைக்குமா, அப்புறம் இந்த காலேஜ் கிடைக்குமா, அந்த கட் ஆஃப் எப்படி இருக்குது, அதுமாதிரி நிறைய கேள்விகள் வந்துச்சு கட் ஆஃப் பற்றி. ஸோ கட் ஆஃப் பற்றி ஒரு முக்கியமான பதில் என்ன சொன்னாருன்னா, 170 அண்ட் அபோவ் 170 ப்ளஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அதாவது டிஎன்ஏயூவில் டிகிரி கோர்சஸுக்கு. பட் 170 கீழே இருக்கிறவங்க தயவுசெய்து விருப்பம் இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லைனா வேறு கோர்ஸு ஆல்டர்னேட் கோர்ஸு பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் தெளிவாக சொன்னார். ஸோ அது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இந்த 170 அபோவ் தான் பாசிபிலிட்டிஸ் அதுவும். ஓகேங்களா? ஏன்னா இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து மார்க் நிறையா வந்திருக்கு +2ல். அதனால் அவங்களுக்கு நிறைய மார்க்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய அப்ளிகேஷன் வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. அடுத்த கேள்வி என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் டிஎன்ஏயூ அப்ளிகேஷன் இது வரைக்கும், இப்போ அது அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ சார் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொன்னார். இந்த லாஸ்ட் வீக் அதாவது 4 நாளைக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது 36,000 அப்ளிகேஷன் சொல்லியிருந்தாங்க. நேற்றுக்கு 2, 3 அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்குறப்ப 3ஆம் தேதி கண்டிப்பாக 42,000 ப்ளஸில் தான் இருக்கும் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னார். இது சம்மந்தமாக நம்ம கேடிவி ஸ்கூல் சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ 42,000 ப்ளஸ்ன்றது இந்த ஒரு 3ஆம் தேதி ஸ்டேட்டஸ்ஸு இருக்குது. 42,000க்கு மேலே அப்ளிகேஷன். அதனால் டஃப்பாக இருக்குது. அப்போ எவ்வளோ சார் வரும், எவ்வளோ பேர் இன்னும் எதிர்பார்க்கலாம் அப்ளிகேஷன் அப்படின்றத ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டு நினைக்கிறேன் அவங்க கேள்வி கேட்டது. அதுக்கு என்ன பதில்னால், இந்த வருஷம் கண்டிப்பாக 45,000 46,000 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஏன் 50,000 கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் ஒரு பதில் வந்துச்சு. ஸோ சொன்னார். ஸோ அப்போ நான் குறைஞ்சது 45,000 சீட்டு அப்ளிகேஷனாவது இந்த டிஎன்ஏவுக்கு வரும் இந்த வருஷம் 2021. அடுத்ததாக
இந்த அப்ளிகேஷன் டேட் ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டப்போ அதுக்கும் ஒரு நல்ல பதில் சொன்னார். என்னென்னு கேட்டிங்கன்னா, பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொன்னார். அது எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது, எவ்வளோ நாள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வெப்சைட்டில் பார்த்துக்கிட்டே இருங்க தெரியும்னாரு. அதே மாதிரி பார்க்குறப்ப இன்றைக்கி அதாவது 4ஆம் தேதி பார்க்கும்பொழுது அந்த டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அப்ளிகேஷன் டேட்டு. அப்போ அது சம்மந்தமாக நம்ம சேனல்லையும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது அக்டோபர் 18 வரைக்கும் லாஸ்ட் டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 7ஆம் தேதி இருந்தது 18ஆக போயிடுச்சு. இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 18/10 ரிலீஸ் ஆக வேண்டியது 2/11 நவம்பருக்கு மூவ் ஆகிடுச்சு. ஸோ அவர் சொன்ன விஷயம் அந்த மறுநாள் அந்த டைம்லேயே நடந்துருச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்களை நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் பெனிஃபிட் நல்லா இருக்குது சார், நல்ல தகவலாக கொடுத்துருக்குறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்துட்ருக்குறேன். ஈவன் வாட்ஸ்அப் மெசேஜெலாம் வந்துட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ இதனுடைய கண்டினியூட்டி இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் பேசுவோம் நிறையா. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 2 to 2.5 மணி நேரம் இந்த செஷன் போச்சு. இன்னும் நிறைய கேள்விகள் வந்தது. கடைசியாக ஒரு கேள்வி சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, கவுன்சிலிங் எப்போ சார் ஆரம்பிக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. மெஜாரிட்டி அதான், எப்போ கவுன்சிலிங்? அதுக்கு பதில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம சேனல்லையே. அதாவது ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆகணும். அது ரேங்க் லிஸ்ட் மீன்ஸ் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேஸ்ட் ஆன் த மெரிட்டு ஆன்லைன் ஷீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னாரு. அது எப்போன்னு கேட்டோம்னா, இப்போ அந்த டேட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அதுவும் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போய்ட்டுருக்கோம். ஸோ நவம்பரில் கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. அதோட இந்த எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் அட்லீஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஸாவது முடிச்சிருக்கணும். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்காக முடிஞ்சிருந்தால் தான் நம்ம டிஎன்ஏவில் ஆரம்பிப்பாங்க அப்படின்றத ஒரு பதில் சொன்னார். ஏன் அதுக்கு இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், எல்லாமே சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான். இப்போ பிஎஸ்சியில் மார்க் இருக்கிறவங்க நிறைய பேர் மார்க்கு கிடச்சுன்னா எம்பிபிஎஸ் போயிடுவாங்க, பிடிஎஸ் போவாங்க, ஈவன் பிபிஎஸ்சி கூட போவாங்க, ரைட்டா? அப்போ அதெல்லாம் பார்க்குறப்ப இந்த கவுன்சிலிங் நம்ம அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் அடுத்த லெவலில் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் சீட்டு வேக்கன்சி ஆகிடும். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அதனால் இந்த கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொன்னார். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். தொடர்ந்து சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல். பை.